குறி வச்சா ஏற விழணும். சரி அப்ப ஒண்ணு பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து முதல்ல சௌந்தர்யா ஓட் பண்ணலாம். சரி ஓகே. ஏன் எல்லாரும் சேர்ந்து ஆமாங்க, ஒவ்வொரு ஆள் விளையாடவே முடியல. அதெல்லாம் கிடையாது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த ராயான் இருக்கானே, எப்பா டே என்னடா நீ பண்ணுறது மட்டும்தான் சரி, மற்றவன் பண்ணுறதெல்லாம் தப்புன்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். நேற்றுக்கு எபிசோட் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் டாஸ்க் போயிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் இவனோட புலம்பல் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் சௌந்தர்யாலாம் கேட்டே விட்டாங்க, என்னடா நச நசன் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டே விட்டாங்க. ஸோ நேற்றுக்கு இவன் பண்ணது எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் இருக்கான் பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவலாக கேம் விளையாடுறதுக்கு கொடுங்கடான்னா ஒருத்தவன் இண்டிவிஜுவலாக விளாண்டான்னா அதுக்கு இன்னொருத்தவனோட பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கங்கன்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் என்னடா நடக்குதுங்க. ஒன்று ரெண்டு, அதாவது எனக்கு தெரிஞ்சு 2 கேம் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி நடந்த அந்த ட்ரம் டாஸ்க்கோடு சேர்த்து 3 கேமு. அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா கேமும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தவன்ட்டு வந்து பிடுங்குற மாதிரி இல்லை டீம் கேமாக விளையாடுற மாதிரி தான் நம்ம பிக் பாஸ் அந்த கேமெல்லாம் வச்சு விட்ருக்காப்புல. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரம் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டியில் ஒன்றும் இல்லை, போய் அவன் பொத்துன்னு விழுகிறான். விழுந்தாங்கன்னா மண்டை உடஞ்சா என்ன உடஞ்சுன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, ஹெவியாக இன்ஜூர் ஆகிற மாதிரியான கேமு தான் நேற்றுக்கு அந்த ட்ரம் டாஸ்க் இருந்துச்சு. அதில் எனக்கு தெரிஞ்சு விஷால் அண்டு அருணுக்கெல்லாம் பயங்கர அடி, மஞ்சரிக்கும் அடி. அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சேஃப்டி இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது விழுந்தோம்னா டேரெக்டாக அடிபடுற மாதிரியான அந்த ட்ரம் டாஸ்க்கு தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றுக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதாவது பந்தை உருட்டி விட்டு அங்கே இருக்கிற அந்த பின்ஸ் எல்லாம் அடிக்கிற மாதிரி பின்ஸில் வந்து எல்லாரோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து ஃபுல் இந்த கேமோட ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பால் நீங்கள் எடுத்து அடிக்கிறீங்க, 2 தடவை உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். 2 தடவை அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரே டைமில் எல்லாமே விழுந்துடணும். இல்லை அப்படின்னு இன்னொரு சான்ஸும் கிடைக்கும், அதுலேயாச்சும் ஃபுல்லாக எல்லாத்தையும் அடிக்கணும். ஆனால் ஒட்டு மொத்தம் உங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் கிடைக்கணும் அப்படின்னா எல்லா பின்னும் கீழே விழுந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 3 பாயிண்ட். சப்போஸ் நீங்கள் யாரோடதுமே அடிக்கல அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் உங்களோட பாயிண்ட் பிரித்து தரப்படும். சப்போஸ் நீங்கள் அடித்து 1-2 பேர் அங்கே இருந்தாலும் உங்களோட பாயிண்ட் அவங்களுக்கு பிரித்து தரப்படும். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் விளாண்டிங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் அடித்து கீழே விழுகாட்டிடணும். இல்லை அப்படின்னா யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் உங்களோட பாயிண்ட் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி பின்னு யாரோடதெல்லாம் விழுகாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு இவங்களோட பாயிண்ட் வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ யாரோடதெல்லாம் விழுந்துருச்சோ அவங்களும் வேறு. பட் சப்போஸ் நீங்கள் யாரோடதுமே அடிக்கவே இல்லை, யாரோடதும் கீழே விழுகவே இல்லை அப்படின்னா மொத்தமாக அங்கே இருக்கிற, அதாவது மொத்தம் 10 பேர் இருக்காங்களே, எனக்கு தெரிஞ்சு 10 பேர், 9 பேரோட பின் அங்கே இருக்குது. ஏன்னா ஒரு ஆள் வந்து பந்து உருட்டி போடுறது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் இது பண்ணுறாங்க. அதில் முதல்ல வந்து பலியாடானது யார் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் தான். அருண் வந்து 2 பால் போடுறாப்புல, 2 பாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே டச்சே பண்ணலை, தனியாக ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, அருண்கிட்ட இருக்கிறதே 3 பாயிண்ட்டு. அதாவது நேற்று ஃபுல்லாக பார்க்கும்போது அருணை பார்க்கும்போது பாவமாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அவனுக்கு வந்து பாயிண்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கார். அதுலேயும் அவன்கிட்ட இருக்கிற 3 பாயிண்ட்டையுமே பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவர் வந்து பந்து அடிக்கவே இல்லையே. ஸோ அதனால் 9 பேர் இருக்காங்க, 9 பேருக்கு பிரித்து கொடுக்கணும். ஏன்னா 3 பாயிண்ட்டை 9 பேருக்கு எப்போ பிரித்து கொடுக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பவித்ரா கரெக்டான பாயிண்ட் பிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, இருக்கிறதுல அவன் லீட்ஸ் ரொம்ப கீழே இருக்கான், சரியா, அவங்ககிட்ட இருந்து நம்ம எதுக்கு வாங்கணும், நான் வாங்கலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முத்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்னன்னா, அதாவது கடைசி நிலையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது ரொம்ப மதிப்பெண் வந்து அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கீழே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்டை பிரித்து கொடுக்கலான்னு சொன்னதுக்கு மஞ்சரியுமே பார்த்தீங்க அப்படின்னா வேணான்னு தான் சொல்கிறாங்க, ரயனும் வேணான்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க வந்து ஐடியாவும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் கொடுக்குற ஐடியாவை இவங்க வந்து அதில் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இவங்களோட பழக்கமே. ராயனும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் இந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி சொல்லவும் சரி வேணான்னு சொல்லிட்டோன்னே பவித்ரா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஒவ்வொருத்தவங்களும் வேணான்னு சொல்லவும் இந்த ரயனு, ராணவு, மஞ்சரி இந்த 3 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேருக்கு தான் இவங்களோட பாயிண்ட் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஷால் போடுறாரு. விஷால் போடும்போது மற்றவங்களோட தான் விழுந்துருச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 4 பேரோடது, ரயன், ராணவ், மஞ்சரி அண்ட் தீபக், இவங்க 4 பேரோடது
விழுகலை. ஸோ இவங்களோட விஷாலோட பாயிண்ட் வந்து இவங்க 4 பேருக்கும் போகுன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதில் ராயன் அண்ட் ராணவ் ஆல்ரெடி அருணோட பாயிண்ட் நாங்கள் ஒன்று வாங்கிட்டோம், அதனால எங்களுக்கு இதில் ஒரு பாயிண்ட் போதுன்ற மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. இவங்க 2 பேர் 2 பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. அடுத்து உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ரயன் வந்து நல்லா தான் விளையாடுறாரு. அவர் வந்து விளையாட்டு அப்படின்றது, அதாவது டாஸ்க் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தான் விளையாடுறாரு அப்படின்றது வந்து இதுவே ஒரு உதாரணம். ஏன்னா ரயன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரயன் தான் அதை ஃபுல்லாக அடிச்சு ஃபுல் பாயிண்ட் அவர் வாங்கிட்டு போறாரு. ஆனால் 2 பந்தில் அடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் கண்டினியூ அப்படி தான் வந்தாங்க. ஆனால் கரெக்டாக அடிச்சு ஒரே பந்து ஒரே பால் எடுத்த ஃபர்ஸ்ட் பால்லே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கவுத்தது 2 பேர். ஒன்று முத்துக்குமார், இன்னொன்று ராணவ். குறி வச்சா எற விழணும். இவங்க 2 பேரும் ஒரே பால்ல அடிச்சு கவுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு காமெடி அப்படின்னா ஜாக் அடிச்சாங்க. அதுல எல்லாரோடது விழுந்துருச்சு, 8 பேரோடது விழுந்துருச்சு. ஆனா சவுண்டோடது மட்டும் நின்றுகிட்டு இருக்கு. எனக்கு அதுதான் செம காமெடி. அது எப்படி சவுண்டோடது மட்டும் நின்றுகிட்டு இருக்கும்? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. நார்மலாக இவங்க 2 பேருக்குள்ள சின்னதாக ஒரு கோல்டு வார் போயிட்டு தான் இருந்துச்சு. மொத்தமாக சவுண்டோடது எல்லா பாயிண்ட்டுமே தூக்கி கொடுக்குற மாதிரி சவுண்டுக்கு எல்லா பாயிண்ட்டும் 6 பாயிண்ட் வச்சிருக்காங்கன்னா 9 பாயிண்ட் 6 பாயிண்ட் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டுக்கு போயிடுச்சு. இதனால ஜாக்கு சொல்கிறாங்க எனக்கு இதில் வந்து ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது மாதிரி பவித்ராவும் பார்த்தீங்க அப்படின்னா பவித்ராவோட பாயிண்ட் இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாரோட பாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக போட்டது ஒன்று யார் பார்த்தீங்கன்னா ரயன் போட்டார், முத்துக்குமார் போட்டார், ராணவ் போட்டார், தீபக், மஞ்சரி, இந்த மாதிரி 5-6 பேர் போட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி முத்துக்குமார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் தெரியுமா? அதாவது இந்த இதை வந்து லீட்ஸில், அதாவது ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டை பிரித்து கொடுப்போன்ட்டு, அது ஆல்ரெடி அவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை ரயன் வெளியே எடுத்துகிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பவித்ரா, ரயன் அண்டு சௌந்தர்யா இவங்க 3 பேர் உட்காந்துருக்காங்க. உட்காந்து பேசுகிறான் பேசிக்கிட்டே இருக்கான். என்னதான் தெரியல முத்துக்குமாருக்கு மேலே என்னதான் இவனுக்கு இவ்வளோ பெரிய காண்டுன்னு தெரில. மறுபடியும் முத்துக்குமாரை ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவனை வந்து அடிக்கணுன்ற மாதிரியே ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கான். இதுக்கு காண்டான சவுண்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. எந்திரிச்சு போகும்போது நீ எதுக்கு எந்திரிச்சு போகிறேன்னு சொன்னால் என்னடா நசன்னு ஒரே பேச்சா பேசிக்கிட்டே இருக்க. அப்படி என்னடா முத்துக்குமார் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான். அவன் சைடில் அவன் கரெக்டாக இருக்கான், உன் சைடில் நீ கரெக்டாக இருக்க. ஆனால் அவன் போனதுக்கப்புறம் நீ எத்தனை தடவை அவனை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் முத்துக்குமார் நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி சவுண்ட் இந்த இடத்துல கேட்டே விட்டாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து முத்துக்குமார் மேலே ஏதோ ஒரு வன்மை இருக்குங்க, என்னமோ ஒரு காண்டு இருக்கு முத்துக்குமார் மேல. அதனால அவனை பேசின மேனிக்கு இருக்கான். அதாவது இந்த இடத்துல சவுண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க, சவுண்டு கிட்ட டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து எப்படி இப்படி பேசலாம், அவன் இப்படி பேசுகிறான், அவன்கிட்ட நீ இதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் இப்படி பேசினா. அதாவது இவருக்கு என்ன தெரியுமா, டாஸ்க்லேயும் இவர் தான் ஹையஸ்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் யாராச்சும் டிஃபெண்ட் பண்ணி பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே இவர் வந்து மேலே பண்ணி நான் தான் அதுலேயுமே நான் மேலே நிற்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருல. திருந்த மாட்டாடா சத்தியமாக நீ திருந்த மாட்டேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவனை டாஸ்க் பீஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இன்னும் ஒரு கொஞ்சம் இது போணுச்சு அப்படின்னா எல்லாருக்கோட என்ன சொல்கிறது எதிராகவும் நீ மாறிடுவ. எல்லாருமே உன்னையத்தான் எதிரியை நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் ராயன் பண்ணி இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அப்படிதான் தோணுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சரி ஒரு விஷயத்தை பண்ணி விட்டாங்க பாருங்க, எனக்குலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டு. ஏன்னா அங்க இருக்கவங்க நிறைய பேர் ஜாக்கு 0ல இருக்காங்க, விஷால் 0ல இருக்காங்க, பவி 0ல இருக்காங்க, அருண் 0ல இருக்காங்க. ஆனா ஒரு ஃபோன் கால் வருதுங்க மஞ்சரிக்கு. அவங்க தான் போய் எடுக்கிறாங்க. அதுக்கு பிக் பாஸ் சொல்றாரு, அதாவது ஹேர் கலரிங் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஹேர் கலரிங் யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே பண்ணிக்கிறதுக்கு ரெடின்னு தான் சொல்லுவாங்க. அதை ராயனுக்கு தூக்கி கொடுத்துருச்சுங்க இந்த அம்மா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏமா நீ வந்து நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, எந்த விஷயத்தையுமே டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னோம் அப்படின்னா அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதுக்கான கரெக்டான ஒரு சொல்யூஷன் நீ கொடுப்பேன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த அம்மா தூக்கி ராயனுக்கு கொடுத்துருச்சு. எனக்கு இப்போ வரைக்குமே புரியல எதுக்கு ரயனுக்கு நீங்கள் கொடுத்தீங்க. அப்படி என்ன பண்ணிட்டான் அவன்? ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் போர்டில் 13 பாயிண்ட்ல இருக்கான். அவனுக்கு தூக்கி கொண்டே கொடுத்துக்கிட்டு இருக்குங்க இந்த அம்மா. இதெல்லாம் பார்க்கும்போது முத்துக்குமார் செம டென்ஷன் ஆகிட்டார். முத்துக்குமார் அதுவும் இல்லாமல் ஜாக் எல்லாருமே ரெடின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது ஹேர் கலரிங் தானே, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இங்கேயுமே பண்ணிவிட்டு வெளியே போய் மறுபடியும் அதை மாற்றிட்டோம்னா அது. ஸோ இந்த விஷயத்தான் முத்துக்குமார் டென்ஷன் ஆறு. நாங்கள்லாம் யாருமே உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? ஏற்கனவே அவன் ஸ்கோர் போர்டில் ஹையாக தான் இருக்கான். அவனும் ஐ திங்க் சௌந்தர்யா இவங்க 2 பேரும் தான் அதிகமாக இருக்காங்க, 13 பாயிண்ட்ல. இப்போ மறுபடியும் தூக்கி நீ எதுக்கு அவனுக்கு கொடுத்தன்ற மாதிரி தான் மஞ்சரி கிட்ட வந்து முத்துக்குமார் கேட்டே விட்டாரு. அவரும் டென்ஷன் ஆகிட்டார். ஜாக்குமே சொல்கிறாங்க, ஏதாவது ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் நீ எனக்கு வச்சிருக்க வேண்டியதானே, அதை நான் எல்லாருமே இந்த இடத்துல பண்ணுறதுக்கு. ஏன்னா பவிக்கெலாம் சொல்லிட்டு இருக்காங்க, டே ஏதாவது ஒரு டாஸ்க்கு தான் எனக்கு கொடுங்கடான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் தூக்கி கொண்டே ரயனுக்கு கொடுத்த பற்றியா, இல்லை உனக்குலாம் விளையாட்டு தெரியுதா, டாஸ்க் புரியுதா இல்லையா, இல்லை அவன் தான் வந்து டிடியை வாங்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு இப்போ வரைக்குமே புரியல. மஞ்சரி ஒஸ்ட்டாக இந்த இடத்துல விளாண்டது எனக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து ட்ரம் டாஸ்க் ஒன்று வருதுங்க. அதாவது இவங்களுக்கு தான் ஒரு மாதிரி, அதாவது
பிக் பாஸ் டீமுக்கு உண்மையிலே சொல்கிறேன், சேஃப்டிக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா இன்னும் இந்த ட்ரம் டாஸ்க் முடிகிறதுக்குள்ளே எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி தான் நேத்திக்கு வச்சு அந்த ட்ரம் டாஸ்க்கு ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ரயன் ஒரு விஷயத்தை பண்ணால், அதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரம் டாஸ்க்குன்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் மாட்டிக்கிட்டு சிங்கிளாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தனித்தனியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இண்டிவிஜுவலாக. ஓகே, இந்த இடத்துல யாரையுமே இது எடுக்கவே முடியல. ஏன்னா இந்த பக்கம் ஒருத்தவங்க எடுக்க போனோம்னா இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்கான், அங்கிட்டு இருந்து போனோம்னா இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். ஸோ இதனால் எல்லாருமே அவனை வந்து டிஃபென்ஸ் அதாவது என்ன சொல்கிறது, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து இன்னொருத்தவனை போய் எடுக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்ப ரேராக தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா யாருமே யாரோட ஃபோட்டோ எடுக்க முடியல. அதனால தான் முத்துக்குமார் அருண் சொன்னாப்ல, இதை வந்து நம்ம வேற மாதிரி விளையாடுவோம், கொஞ்சம் டீமா போட்டு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லவும், முத்துக்குமாருமே ஆமா டீமா போட்டு விளையாண்டாதான் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓகே, இந்த இதை வந்து கொஞ்சம் டீமா போட்டு விளையாண்டாதான் இதை வந்து கரெக்டாக விளையாட முடியும். சரி பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து முதல்ல சௌந்தர்யா அவுட் பண்ணலாம். சரி ஓகே. ஏன் எல்லாரும் சேர்ந்து ஆமாங்க, ஒவ்வொரு ஆள் என்ன விளையாடவே முடியல. அதெல்லாம் கிடையாது. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எல்லாரோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா பிக் பாஸ் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு, ஸ்கோர் போர்டை பாருங்க, அதை வச்சு நீங்கள் விளையாடுங்க, அதை வச்சு விளையாடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி அவங்கள டென்ஷன் ஏற்றி விட்டாரு. அதாவது அந்த ஸ்கோர் போர்டை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான பாயிண்ட் யாருக்கு இருக்குன்னா ரயனுக்கு 15 பாயிண்ட்ல இருக்கான். ஸோ எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி எல்லாருமே காண்டாக தான் இருக்கும். ஏன்னா அவனை வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்து விடணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அவனோட ரொம்ப கம்மியாகவும் இருக்காங்க. அவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மட்டும்தான் 13 பாயிண்ட், இவர் 15 பாயிண்ட். ஸோ 2 பாயிண்ட் தான் சௌந்தர்யா அதிகமாக வரணும். அதனால இவங்க 2 பேரையுமே நம்ம அடிச்சு இது பண்ணாதான் கொஞ்சமாச்சும் அவன் பக்கத்தில் நம்மளால போக முடியுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாருமே யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமார் இவங்க எல்லாருமே ஒரு டீமாக போட்டு ராயனை வந்து ஃபஸ்ட்டு வந்து சௌந்தர்யாவோட தான் வந்து எடுத்துட்டாங்க. சௌந்தர்யாவோட அவங்க எடுத்து விட்டு சௌந்தர்யா வெளியே போயிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரயனை தான் பார்த்தாங்க. ஸோ ரயன் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னோட 6 பேராக வந்து டீமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன என்னை பார்த்து பயமான்னு. என்னடா பயம்? அப்போ நீ விஷால் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றா விளையாடணுன்ற மாதிரி இது வச்சுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் என்னது, அதுவும் தானே டீமாக இருக்குது. ஸோ எல்லாரோட கான்சன்ட்ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் இருக்குது. ஸோ உன்னைய வந்து எடுக்கிறது ஒன்றும் தப்புன்னு கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ மஞ்சரி உனக்கான அவங்களுக்கு வந்து டாஸ்க்கை உனக்கு கொடுத்தாங்க. எதுக்கு? சரி எனக்கு வேணாம், நான் பண்ணலை, வேற யாருக்காவது கொடு, அதாச்சும் வேறு யாராச்சும் இதில் இருப்பாங்களே, கீழே இருப்பாங்க, பாயிண்ட் டேபிளில் கீழே இருப்பாங்களே, அவங்களுக்கு கூடன்னு சொல்லி நீ வச்சுக்கவே இப்போ இந்த இடத்துல அவங்க உன்னோட டீமில் இருந்திருப்பாங்க. ஆனால் அதையுமே நீ பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய பாயிண்ட்டையுமே நீ வாங்கி நீ ஒரு 15 பாயிண்டில் இருக்க. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருக்கும் உண்மையில ஆப்வியஸ்லி காண்டு தான் இருக்கும். ஸோ அதனால் இவன் வந்து எடுக்க வந்தால் இவன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான். நீங்களே எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி தான் டீமாக விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதே இல்லை அப்படி இப்படின்னு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தில் ஜாக்கெலாம் ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பேசுகிற மாதிரிலாம் பேசிட்டான். அதாவது நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி இப்படின்னு. ஒரு கட்டத்தில் ஜாக் டென்ஷனே ஆகிட்டாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, ஒரு பாயிண்ட்டுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவியான்ற மாதிரி ஜாக் செம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ தான் மஞ்சரி ஒரு இடத்துல போய் விழுவாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க விழுகும் போதே தெரிஞ்சு போச்சு செம்ம அடி விழுந்துருச்சுன்னு. இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா விழுந்திருப்பாங்க. சௌந்தர்யா விழுந்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண மாதிரி தெரில. ஸோ அதனால் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓகே இவங்களுக்கு அந்த அளவுக்கு அடி படலையோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டாங்க. பட் மஞ்சரி விழுந்ததெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அழுதுட்டாங்க அந்த இடத்துல, ஏன்னா இப்படி அடிப்படுதுன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறது, ரயன் இவங்க எல்லாருமே ஒரு மூலையில் அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க வெளியே போகும்போது முத்து சொல்லிகிட்டே இருக்காரு, உள்ளே வந்து விளையாடுங்கன்னு. ஸோ அந்த இடத்துல வந்து கேம் ஹோல்டாக தான் இருக்குது. இப்போது விஷால், ரயன், அருண் இவங்க 3 பேரும் ஆல்ரெடி அந்த கோர்ட்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ முத்து சொல்லிகிட்டே இருக்காரு, உள்ளே வந்து விளையாடுங்க. அந்த இடத்துல பவித்ரா வந்து முத்துவோட அந்த இதை வந்து பிரிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு அவர் டென்ஷனாகி கத்தவும், அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விஷால் வந்து ஐ திங்க் அருணோடதை பிடிச்சி இழுக்கிறேன்ட்டு இழுத்து அவர் கால் தடிக்கு விழுந்து அருண் போய் விழுந்து, அது எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல செம்ம அடி விழுந்துருச்சு. 2 பேருக்குமே அடி விழுந்துருச்சு. ஒரு கட்டத்தில் அருணெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. 2 பேருமே போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு விஷால் அண்ட் அருண் இவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ஜுரி கொடுக்கக்கூடிய ஒரு டாஸ்க்கை எதுக்கு பிக் பாஸ் இந்த மாதிரி வைக்கணும்? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைண்ட் டாஸ்க்கு வைக்கவே இல்லை. ஸோ ஒரு டயத்தில் வந்து அந்த ஒரு 15 பொருளை யாவங்க வச்சு அந்த ஒவ்வொன்றா வைக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டாஸ்க்கு ஏன் இன்னும் வைக்கல? ஏன்னா யாருக்கு மைண்ட் வந்து இன்னும் என்ன சொல்கிறது, பிரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு டாஸ்க்கை எதுக்கு இன்னும் வைக்க மாட்டேங்கிறீங்கன்னா எனக்கு ஒரு, ஏன்னா இது வரைக்கும் வச்சது எல்லாமே ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்காக தான் இருக்குது.
ஃபிசிக்கலாக நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு மைண்ட் டாஸ்க் வைக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு போகலாமேன்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சு அடி வாங்கி இன்னும் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க எனக்கு தெரியல. ஸோ இந்த இடத்துல தான் ரயன் புலம்பி தள்ளுறான். எல்லாரும் நீங்கள் இப்படி விளாட்றீங்க, உனக்கு டிடிஎஃப் வாங்கணும் மாதிரி எல்லாருக்கும் இருக்காதா? ஸோ அப்போ அவங்களோட கேம் பிளான் அவன் விளாண்டு தானே ஆவான். இப்போது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரம் டாஸ்க் வந்து ரொம்ப வேஸ்ட்டான ஒரு டாஸ்க்கு தான். அதனால அடிப்பட போகிறது கண்டஸ்டன்ட் தான். ஸோ இதை பிக் பாஸ் தெரிஞ்சு இந்த இடத்துல இருந்தே இதை முடிச்சு விடணும். இப்போ யார்கிட்ட அதிகமான அந்த ஃபோட்டோஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சி கொடுத்தாங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். இனிமேல் வேறு எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை டாஸ்க்கு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை எனக்கு தெரிஞ்சு இதோட இதை முடிச்சு டிடிஎஃப் யார் கொடுக்க போகிறாங்கன்றதை ஃபைனல் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஸ்கோர் போர்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரயனுக்கு தான் போகுதுன்றது வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. மேபி இன்னொரு ஏதாவது டாஸ்க் வச்சு இதில் சௌந்தர்யா ஏதாவது பண்ணி அவங்க முன்னாடி வந்தாங்க அப்படின்னா வேற ஆளுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ அதிகபட்ச சான்ஸ் வந்து ரயனுக்கு தான் இருக்குது. ஸோ ரயனுக்கு கிடைக்கிறது ஒன்றும் பெரிய இது ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் நல்லா விளாடலைன்னு சொல்லலை. பட் அவர் பேசக்கூடிய பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னொருத்தவங்களும் ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. இவர் வந்து தான் ஃபைனலிஸ்ட்டு தான் பேசுகிறது தான் கரெக்டுன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. அது ரொம்ப தப்பு. அதை அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி போச்சு அப்படின்னா டிடிஎஃப்குள்ளே போவார். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் எப்படி டிடிஎஃப் வாங்கின விஷ்ணு வந்து முதல் ஆளாக 5 பேரில் முதல் ஆளாக அவர் வெளியே போனாரோ அதே வேலையை இவங்க ரயனுக்கும் பண்ணி விட்ருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ மேபி இது டிடிஎஃப் வாங்கினா தான் அவர் உள்ளே இருக்காரு அப்படின்ற ஒரு நிலைமை அவருக்கு இருக்குது. ஸோ அவர் வாங்கினார்னா உள்ளே இருப்பார், இல்லை அப்படின்னா வெளியே போப்பாருன்றதான் என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா பபாய்.